ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எஞ்சி நம்ம லவ் பர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டை மாற்றிட்டு நம்ம காலையில் சூடாக ஒரு காஃபியை போட்டோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி பெரிய பிளான் எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஆக்சுவலி ஜிம்மும் இல்லை. அதனால் நம்ம ரெகுலராக சண்டேஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்பை மாட்டிக்கிட்டு ஒரு ஷூ மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கிரவுண்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, ஆல் மென்ஸ் லவ் கிரிக்கெட் தான். ஸோ ஜாலியாக கிரிக்கெட் ஆட கிளம்பிட்டேன். போகிற வழியில் வந்து எனர்ஜிக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டேன். இந்த சின்ன டப்பா 40 ரூபாவாம் பிடுங்கிட்டான். வேறு வழி இல்லாமல் வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி பயங்கரமான வெயில் வேறு பெங்களூரில். ஒரு வேளை இந்த வெயிலில் எப்படியோ வேர்த்த விறுவிறுக்க மேட்சை போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் பசிக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கு போயிட்டு ஒரு குஷ்கா வாங்கி சாப்பிட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற டைமில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்கையோட கலர் டோன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் சுட சுட ஒரு மசால் பூரி வாங்கி சாப்பிட்டோம். நானும் ஃப்ரெண்டும் மசால் பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட சாமி உட்கார வச்சுருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் இந்த செலப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மொளலாம் அடிச்சுக்கிட்டாங்க பாருங்கள். நெத்திலேருந்து எப்படியோ இந்த பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணி ஃபயர் மாதிரி சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்க நல்லா இருந்துச்சு. திடீர்னு நாங்கள் ஆடிட்டு இருந்தவரு கிட்ட வந்துட்டார். எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு சைடில் போனார். ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த காந்தாரா கெட்டப் இது. அப்புறமா அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 தோசை அதுக்கப்புறம் மல்லாட்டு பயிறு சட்னி போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே அவ்வளோதான் முடிச்சாச்சு. பை கைஸ்.